அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சக ராசிக்கார நேயர்களே, இன்னி 3 நாட்களில் உன் கஷ்டம் அனைத்தும் தீரப்போகிறது. உன் தலையெழுத்து உன் கையில் தான் இருக்கிறது. இது நாள் வரைக்கும், அதாவது இந்த விருச்சக ராசினுடைய நிலைமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்தினாலையும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள்னாலையும் இவர்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தாங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விருச்சக ராசிக்காரர்கள், அதாவது என்னதான் இவங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவில்லை என்றாலும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் தேவையில்லாத விஷயங்களை பேசி அவர்களை காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது எதுவுமே இவர்களுக்கு சந்தோஷத்தையோ நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலங்க. மறுபடியும் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில ஏதாவது சில நபர்கள் மூலியமா பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் வந்துகிட்டு இருக்கு. இவர்கள் என்னதான் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியல. இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த உபாதைகள் என்பது பெரும் அளவில அடிக்கடி வந்துகிட்டே தாங்க இருக்கு. இவருடைய இந்த உடல் சார்ந்த உபாதைகளுக்காக ஆஸ்பத்திரி போய் போய் இறங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையுமே செலவழிச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம அதை சரி செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து நம்ம போயிடலாம். ஆனா இவர்களுக்கு இன்று ஒரு நாள் ஒரு நோய் பிரச்சனையால ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அடுத்த சில தினங்களிலேயே மறுபடியும் ஏதாவது ஒரு நோயினால கஷ்டப்பட வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இவர்களுக்கு. இதனாலேயே இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாம குழம்பி போய் நிற்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது. ஏன்னா ஒரு நோய் வருது அப்படின்னாலே கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது பெரிய அளவில துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். முக்கியமா குடும்பத்துக்கு பெரிய அளவுல சிரமத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது போலதான் இந்த விருச்சகராசினுடைய வரக்கூடிய நோயின் மூலியமா இவர்களுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதோடு இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வேலைக்கு சென்று சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் இந்த சில காரணங்களுக்காகவே காலியா போச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் இவர்கள் எப்படி வெளியே வரணும்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் தான் நின்றுகிட்டு இருக்காங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். செல்வ கஷ்டங்கள் வந்தாலும் கூட நம்ம அப்படி இப்படின்னு சேர்த்து கொஞ்சமாச்சு சம்பாரிச்சு அப்படி கொடுத்துடலாம். ஆனா செல்வ கஷ்டம் வரக்கூடிய நேரங்கள்ல உடல் சார்ந்த நோய்கள் வருது அப்படின்னா இவர்கள் சேர்க்கக்கூடிய செல்வமானது எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாத மாதிரி இவர்கள் கிட்ட வரக்கூடிய செல்வம் அப்படியே சில தினங்கள்ல வேறொருத்தவங்க கிட்ட போயிடுது. இவர்கள் கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடிய விஷயத்த ஈஸியா ரொம்ப எளிமையா மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படுது இவர்களுக்கு. இந்த விருத்தக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நம்புறாங்க அப்படின்னா அவர்களை முழுமையா நம்பிடுவாங்க. இப்படி நம்பியே விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்குன்னு இல்லைங்க பல காலமாக ஏமாந்துகிட்டு இருக்காங்க மற்றவங்க கிட்டன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள் நம்பக்கூடிய ஒவ்வொரு நபருமே எப்படி சொல்றதுன்னா அவர்களுடைய தேவைகளுக்காக மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. இதனால் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருத்தங்களை நம்புறாங்க முழுசா நம்புறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே செய்வாங்க. இதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க? ஏமாற்றமும் துன்பங்களும் மட்டும்தான். இதனால் வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி நடந்திருக்கு. இதை இல்லைன்னு சொல்ல முடியாது இவருடைய வாழ்க்கையில. இந்த விருச்சிக ராசினுடைய மனசுல எப்பவுமே கடவுளுடைய பக்திகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அந்த கடவுளை மனசாராக வேண்டி எனக்கான உதவியை இதை நீ செய்வியா சாமின்னு எப்போதும் அந்த கடவுளை வேண்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். என்னதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இத்தனைக்கும் கடவுளை வேண்டி வணங்கி எப்படியாவது வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திடலாம் நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அது தீர்ந்தபடியா இல்லைங்க. மறுபடியும் இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இவருடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் தான் கொடுத்திருக்கு. என்றாவது வாழ்க்கை மாறும்னு நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு விரைவாக இவருடைய வாழ்க்கை மாறும்னு இவர்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கை நடக்க போகுது. உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கை மாறுமா சாமி, எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருமா சாமின்னு கேட்பீங்க. நிச்சயம் 100% இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி நல்லதையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இனி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்ல என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சேன்னு சொல்லி கண்ணீரிட வேண்டிய கவலைகளோ எந்த ஒரு விஷயமும் ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா முழுவதுமான மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போறீங்க. இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்றத பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குமான்னு நீங்களும் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு சென்று வேண்டினீங்க.
ஆனா நீங்க என்னதான் கோவிலுக்கு சென்று வேணுனாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றம் மட்டும் ஏற்படவே இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்கள் மேல படப்போகுது. அதாவது உங்களுடைய முருகப்பெருமானுடைய அருள் உங்க மேல படப்போகுது. அதனால ஏற்படக்கூடிய முதல் மாற்றமே நீங்கள் நோயினால படாத பாடுபட்டிருப்பீங்க. முருகப்பெருமான வேணுனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க? எப்போதுமே இது ரொம்ப எளிமையா நடக்கும். தீராத நோயும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் அவருடைய அனுகிரகம் தான். அந்த ஒரு அனுகிரகத்தை பெற்று இது நாள் வரைக்கும் தீராமல் ரொம்பவே கஷ்டப்பட்ட சிரமப்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நோய்களுக்கான தீர்வு என்பது கிடைக்கும். எத்தனை நாள் தாங்க நீங்களும் பல இடங்களுக்கு சென்று உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டிட்டு வர போறீங்க? ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாறணும் மாறணும்னு ஆசை இருக்குல்ல, அது ஏன் இப்ப மாறக்கூடாது? அது போல உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வத்தால் ஆன கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்க விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில மாறாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கான தீர்வுகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எத்தனையோ நாட்கள் நீங்களும் இன்றைக்கே ஒரு நாள் நீங்கள் செல்லும் பொழுது வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் தீர்ந்துரும்னு நினைச்சீங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் நாட்கள் சென்றுச்சு, காலங்கள் மாறுனுச்சு. ஆனா எந்த ஒரு கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையில தீரல. இனி நீங்கள் இப்படி வரக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தீரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சில நாட்களாகவே புது நபர்கள் மூலியமா தொந்தரவுகள் என்பது அதிகமாகவே வந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதையும் மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எத்தனையோ நாட்கள் மற்றவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கின்றதுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவும் நீங்க மற்றவங்களுடைய மனசுல ஒரு இடம் பிடிக்கணுன்றதுக்காகவும் அவங்களுக்கான தேவைகளையும் நன்மைகளையும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க என்னதான் அவங்களுக்காக எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அவர்கள் உங்களுடைய குணத்தையும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒருபோதும் மனசுல எடுத்துக்காம நீங்க என்ன வேணா செஞ்சுட்டு போ, எனக்கு தேவை உங்ககிட்ட இருந்து இதுதான் அப்படின்றதுனால நீ அவமானப்பட்ட என்ன கஷ்டப்பட்ட என்ன, நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி இவர்களை பல நாட்கள் நடு வீதியில விட்டு தவிக்க விட்டு தான் போயிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான முற்றுப்புள்ளி என்பது அமையும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்களே ஒரு சில விஷயங்கள் நினைச்சு மனசுல ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகளை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் என்பது நடக்க போகுது. நீங்க யார் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கடன் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. முக்கியமா தொழில் தொடங்கும் போதும் சரி, இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் சரி, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரும் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் மூலியமாக நல்ல லாபத்தையும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை மீண்டும் மீண்டும் உங்களிடமே வர வைக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்படும். எவ்வளவோ நாட்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு வந்துருவாங்க, இன்னும் சில தினங்கள் போனா நம்மகிட்டே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கான வாடிக்கையாளர் என்பது உங்களை விட்டு தள்ளி தள்ளி போகக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகள் என்பது இருக்காது. அது மட்டும் இல்ல, விருச்சக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்ற போது நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல பலனையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு லாபத்தையும், முக்கியமா எந்த ஒரு காரணத்துக்காக போறீங்களோ அதுல உங்களுக்கு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும். இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் ஒரு கஷ்டத்துக்காக வெளியூர் போறீங்கன்ற போதும் அது சரியான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்காது. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களுக்கு தீர்வுகள் கிடைத்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இனி சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போன பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கும் நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும். இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கானதா இருக்க போகுது. அந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கானதாக மாறிடுச்சு. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இருந்து சின்ன சின்ன துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்லதுன்றது நடக்கும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற ஒரு சில விஷயங்களாக மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில. முடிஞ்ச அளவுக்கு நீங்க முருகப்பெருமான வேண்டி முருகப்பெருமான மந்திரிச்சிருக்கிற சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா அவருடைய அனுகிரகத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றி அமைத்துக் கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலங்கள் பலன்களும் வந்துருச்சு. அதை நம்பிக்கையோடு நீங்க எதிர்த்து இருந்தீங்கனாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் வாழவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கானதாக மாறப்போகுது. நீங்க நம்பினீங்கன்ற போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கட்டும். இனி வரதெல்லாம் உங்களுக்கானதாக இருக்கும். நம்பிக்கையோடு நல்லதே நடக்கட்டும்.
நன்றி, வணக்கம்.